ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ குணக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதா 16வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். உங்கள் ஜெராக்ஸில் சன்ஸ்கிரிட் ஜெராக்ஸில் 62வது பக்கம் 16வது அத்தியாயம். 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சித்திகளை பற்றி உபாசனையினுடைய அவாந்தர பலனாக செகண்டரி பலனாக கிடைக்கக்கூடிய சித்திகள் என்னென்னு உத்தவன் கேட்டதற்காக கிருஷ்ண பகவான் அதற்குண்டான சித்திகளையும் அது எப்படி எந்த உபாசனைக்கு என்ன சித்தி, ஈஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும், அது தேய விஷயம் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வச்சு அதனுடைய பலன்களை 24-25 இதுகளை சித்திகளை பற்றி கூறினார். அதுக்கடுத்தது இப்போ அடுத்த அத்தியாயம். அப்புறம் அந்த சித்தியை பற்றி கூறிட்டு பகவான் முக்கியமான சொன்னார், மோட்ச பாதையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய தடை. இது எதாவது அவாந்தர பலன் வந்தது அப்படின்னா அதில் அவங்க சென்று விடக்கூடாது, அது ஒரு பெரிய தடை. மோட்சத்துக்கு சித்திகள் ஒரு பெரிய தடை. முக்காவாசி சித்தர்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா மோட்ச பாதையிலிருந்து தவறி அவங்க அந்த சித்தி விளையாட்டுகளே போயிடுறது நமக்கு முன்னால் வாழ்ந்த பல இதுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை சொல்லி அவர் முடிக்கிறார். உபாசனை ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வேதாந்த உள்ள வந்ததுக்கப்புறம் ஏகாக்கிரத சித்தம், அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப உதவியாகும். அடுத்து 2வது ஒரு டைப் ஆஃப் உபாசனை நிதித்தியாசனங்கிறது ஒரு உபாசனை தான். வேதாந்தத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களை, அதாவது பிஃபோர் ஸ்ரவணம், டியூரிங் ஸ்ரவணம், மனனம்ங்கிறது கண்டிப்பாக உபாசனை அவசியம் ஃபார் கான்சன்ட்ரேஷன். ஸ்ரவண மனனம் முடிச்சதுக்கு அப்புறம் நிதித்தியாசனத்தப்ப நம்ம பண்ற உபாசனைக்கு பேரு அது நிதித்தியாசனம் சொல்லுவோம். இந்த ஸ்ரவண மனனத்தில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அந்த விஷயத்தில் நின்று பழகுதலும் ஒரு மெடிடேஷன் தான். அதுக்கு பேர் நிதித்தியாசனம் பேரு. அது 2 விதமான உபாசனைகளை கூறினாரு. அதுல நிதித்தியாசனங்கிறது நம்ம விடாம பின்பற்றணும். பட் அவாந்தர பலனாக வரக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது, அது அவனுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆயிரும் அப்படிங்கிறத மெயின் கருத்தா சொன்னாரு. அடுத்தது இப்ப 16வது அத்தியாயம். இதுல பாத்தீங்கன்னா விபூதி யோகம்னு பேரு. இப்படி பகவத்கீதையில விபூதி யோகம், நான் மலையாக இருக்கிறேன் மடுவாக இருக்கிறேன் எப்படி சொல்றாரோ அந்த விபூதி யோகத்தை பற்றிய விளக்கம் தான் இந்த சாப்டர். அப்போ உத்தவன் கேள்வியோட ஆரம்பிக்குது, நாமளும் அதோட ஆரம்பிக்கலாம். உத்தவ உவாச்ச த்வம் பிரம்ம பரமம் சாக்ஷாத் அநாதி அனந்தம் அபாவிருதம் சர்வேஷாம் அபி பாவானாம் த்ராணஸ்திதி அப்யய உத்பவஹ. உத்தவ உவாச்ச, உத்தவன் கூறினான், த்வம் நீங்கள் பிரம்ம. கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்றாரு? த்வம் பிரம்ம பரம் சாக்ஷாத், பரம் பிரம்ம மேலான பிரம்ம தத்துவம், சாக்ஷாத் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிற பரபிரம்ம. த்வம் பிரம்ம பரம் சாக்ஷாத். அனாதி தொடக்கம், அனந்தம் முடிவு அற்றவர், அபாவிரதம் அப்படின்னா அனாதி அனந்தம்னா தொடக்க முடிவு அற்றவர். ஆதின தொடக்கம், அனாதின தொடக்கமற்றவர், அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றவர். நீ தொடக்கம் கிடையாது, உங்களுக்கு முடிவு என்பதும் கிடையாது. அடுத்தபடி அபாவிருத்தம். அபாவிரதம்னா மறைக்கப்பட முடியாதவர், எந்த ஒரு சக்தியினாலும் உன்னை மறைக்கப்பட முடியாதவர்.
சர்வேஷாம் அப்பி. இந்த இடத்துல சர்வேஷம்னா எல்லா ஜீவராசிகளும் உயிரோடு இருக்கிற ஜீவராசிகளுக்கும், பாவானாம் உயிரற்ற ஜட பொருள்களுக்கும், உயிருள்ள பொருள்களுக்கும், மரம் செடி விலங்குகள் தாவரங்கள் மனிதர்கள் இவங்களுக்கும், சர்வேஷாம் பாவானாம் உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லா பாவானாம் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்களுக்கும் நீங்க தான் என்னது? திராணஸ்திதி. ஸ்திராணம்னா மூன்று விதமான விஷயம். என்ன? சிருஷ்டி, ஸ்திதி, லயம். இந்த உயிரற்ற பொருள்களுக்கும் உயிருள்ள பொருள்களுக்கும் சிருஷ்டி காரணம் நீங்க தான், ஸ்திதி காரணம் நீங்க தான், லய காரணம் நீங்க தான். அப்பியன காரணம். இந்த திராண ஸ்திதி 3 விஷயங்களுக்கும் அப்பிய காரணம் நீங்க தான். உத்பவக தாங்கள் தான். ஸ்திதி திராண உத்பவக சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 விஷயங்களுக்கும் எதற்கு? சர்வேஷாம் எல்லா ஜீவராசிகளுக்கும், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்களுக்கும், ஸ்திதி சிருஷ்டி பதில தோற்றத்திற்கு காரணம், ஸ்திதி அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய லயம், 3க்கும் நீங்க தான் காரணம். என்ன சொல்ல வர்றாரு இதுல? சகுண பிரம்மமும் நீங்க தான், நிர்குண பிரம்மமும் நீங்க தான். சகுண பிரம்மம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பிரம்மம். நிர்குண பிரம்மம்ங்கிறது குணமற்ற பிரம்ம தத்துவம், சத்தியம், ஞானம், அனந்தம், பியோர் கான்சியஸ்னஸ். நிர்குண பிரம்மம் அதுவும் நீங்க தான். பரம்பிரம்ம சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம அதுவும் நீங்க தான். சாட்சியாக இருந்து இந்த உலகத்தை ஆள்பவரும் நீங்க தான். நிர்குண பிரம்ம தத்துவம் சாட்சி, அவ்வளவுதான். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறார். சகுண பிரம்மங்கிறார். சாரி, அது சிருஷ்டி ஸ்திதி லயம் போது சகுண பிரம்மம். சகுணம்னா மாயோட கூடிய பிரம்ம தத்துவம். அப்ப ஈஸ்வரனாக இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது நீங்க தான், ஸ்திதி பண்றது நீங்க தான், லயம் பண்றது நீங்க தான். ஃபர்ஸ்ட் சாட்சாத்து நிர்குண பிரம்மமும் நீங்க தான். மாயுடன் சேர்ந்து ஈஸ்வரனாகி இந்த உலகத்தை படைப்பவரும் காப்பவரும் அழிப்பவரும் நீங்க தான் அப்படிங்கிற தன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க உத்தவன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். நீங்க தேவகி மகன் என்றோ வசுதேவருடைய மகன் என்றோ உத்தவன் கூறவில்லை. ஆனா கண்ணுக்கு முன்னால் நிக்கிறது வசுதேவனுடைய மகன் தான் நிக்கிறாரு. அது புரிஞ்சுக்கணும். அவர் தான் நிக்கிறாரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சகுண பிரம்மத்தோடவோ நிர்குண பிரம்மத்தோடவோ நீங்களா பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் உருவமற்றது. சரி, நிர்குண பிரம்மங்கிறது உருவமற்றது. சகுண பிரம்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க கண்ணில் எதை பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே சகுண பிரம்மம் தான். போனை பார்த்தாலும் புக்கை பார்த்தாலும் எல்லாமே சகுண பிரம்மம் தான். அப்ப இவர் யார்கிட்ட பேசிட்டு கிருஷ்ணனோட பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் கண்ணுக்கு, அவருடைய கண்கள் கிருஷ்ணரை காண்பித்தாலும், கிருஷ்ணரோட பேசுவதை அந்த ஞானம் அவருக்குள்ள இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்குது? நான் பேசிக்கொண்டிருப்பது நிர்குண பிரம்ம தத்துவம், சகுண பிரம்ம தத்துவம்ங்கிறத தெரிந்து வச்சிருக்கிற ஞானி, அவதார புருஷனாக வந்திருக்கிற அந்த ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியதுதான் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. தேவதைகள், சிவனா விஷ்ணுவா பிரம்மாவா, சிருஷ்டியில வந்தவங்க தான் சிவன், சிருஷ்டியில வந்தவங்க தானே பெருமாள், சிருஷ்டியில வந்தவங்க தானே சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு. அதுக்கப்புறம் வந்தவங்க தானே முருகர், விநாயகர், இந்த தேவதைகள். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் கிருஷ்ணர், அவதார புருஷனாக வந்தவர். அதுக்கப்புறம் வந்தவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வரக்கு முன்னாடியே உலகம் இருந்தது. சோ அவர் என்ன நீட்டா சொல்றாரு? நிர்குண பிரம்மமும் நீங்களே, சகுண பிரம்மமும் ஈஸ்வரனாக இருப்பதும் நீங்களே, சிருஷ்டியை பண்றதுக்கும் காரணம் நீங்க தான். சிருஷ்டி கர்த்தாவாக இருப்பதால் நீங்க ஈஸ்வரன்.
ஏன்னா ஈஸ்வர ரூபத்துக்கு வரும்போது தான் அவருக்கு சிருஷ்டி பண்ற கெப்பாசிட்டி கிடைக்கும். குண பிரம்மமா இருக்கும்போது பியூர் கான்சியஸ்னஸ் cannot கிரியேட் எனிதிங். ஸோ மாயையுடன் சேரும் போதுதான் அவர் இந்த உலகத்தை நீங்க படைக்கிறீங்க, காக்குறீங்க, அழிக்கிறீங்க. முக்கியமான வேதாந்த கருத்தை தான் உணர்ந்து வைத்ததை பணிவுடன் இவர் இப்ப வெளிப்படுத்திட்டார் உத்தவர். ஏன் வெளிப்படுத்தணும்? அடுத்த கேள்வி. தான் புரிந்து கொண்டதை குருவுக்கு ஏன் வெளிப்படுத்தணும்? இவர் இப்ப அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் உத்தவன். இந்த மாதிரி தான் புரிந்து கொண்டதை ஏன் வெளிப்படுத்தணும்? எந்த அளவு சிஷ்யன் புரிந்து கொண்டுள்ளான் என்பது குருவுக்கு தெரியுதுங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு பிளஸ் பாயிண்ட். குருவுக்கு அவருக்கு எப்போ நிறைகுணம், எதுக்கு என்ன வேணுமோ அத இதை முடிச்சவர். இவர் ஸ்டூடெண்ட் தன்னுடைய கருத்துக்களை புரிந்து வைத்தது சரி, டவுட்டி சரி. கம்யூனிகேஷன் ஆஃப் குரு அண்ட் சிஷ்யா இல்லாமல் வேதாந்தம் ப்ரொசீட் ஆகாது. எதை பத்தி பேசணும்? வீட்டுக்கதை ஊர்க்கதை இல்லை. இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம குருக்கிட்ட எப்பவுமே பேசணும். வேற விஷயங்கள் அவசியமற்றது. அது அனாத்மா விஷயத்தை எவ்வளவு விஷயங்கள் நீங்க உட்கார்ந்து பேசினாலும் இந்த வேதாந்தத்துக்கு அது உதவ போவது இல்லை. ஸோ பேசலாம் 1-2 விஷயங்கள். மெயினா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் கிளாஸ்ல என்ன நடந்தது, என்ன எனக்கு புரிஞ்சுது, எனக்கு என்ன புரியல, அவர்கிட்ட விஷயத்த உறிஞ்சருக்கு ரெடியா உட்காந்துருக்கணும். பிரச்சனைகள் அது தினம்தான் வரும். அதுல போயிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவராக குருவை பார்க்க கூடாது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ஞானம், அதை எப்படி பால் கறக்கிற மாதிரி கறக்கிறதுலயே தான் உட்காந்துருக்கணும் கவனம். அது வரும், அது போகும். அதுக்குண்டான பிரேயர், அதுக்குண்டான ஏதோ ஒன்று என்ன பண்றோமோ அதுவும் கேட்கலாம், தப்புன்னு சொல்ல. பட் மெயினா அவர்கிட்ட இருந்து விஷயத்து என்ன கேட்கிறாரு பாருங்க. நான் புரிஞ்சு வச்சது என்னன்னு முதல்ல சொல்றாரு பாருங்க. இது ஏன்னு சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல உத்தவனுக்கு குரு சிஷ்யா சம்பாதம் தான் போயிட்டு இருக்குது. அப்ப உத்தவன் என்ன பேசுறாரு, எப்படி குருகிட்ட பேசுறாரு, அவருக்கு இருக்க 1008 பிரச்சனை உத்தவனுக்கு. ஆனா அதெல்லாம் அவர் பேசல. இந்த இப்படிப்பட்ட எனக்கு புரிஞ்சு வச்சது நீங்க தான் நிர்குண பிரம்மம், நீங்க தான் சகுண பிரம்மம். கண்ணுக்கு முன்னால கிருஷ்ணராக தெரிந்தாலும் நீங்க தான் நிர்குண பிரம்மங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதை புரிந்தும் வச்சுக்கிட்டார். அறிவுக்கும் உணர்வுக்கும் எட்டுச்சு அப்படிங்கிறத முடிச்சிட்டார். அடுத்த ஸ்லோகம். உச்சாவச்சேஷு பூதேஷு துர்ஞேயம் அக்ருத ஆத்மபிஹி உபாசதே த்வாம் பகவன் யதா தத்யேன பிராமணாக. உச்சா வச்சேஷு பூதேஷு, பூதங்கள், அதுல மேலாக இருக்கிற பிராணிகள், கீழான பிராணிகள். இது என்னங்க மேலான பிராணி கீழான பிராணினா அறிவுகளை பொறுத்து. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு திருவாசகத்தில் வரும். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, அப்படித்தான். அந்த கீழான அறிவுடைய பிராணிகளாக இருந்தாலும் சரி, மைக்ரோப்ஸ் இருந்து மேலான பூதேஷு, மனிதர்கள், தேவர்கள், இவங்கள மேலான பூதங்கள். அவர்கள் ரெண்டுமே உச்ச அவச்சேஷு பூதேஷு, கீழ் மேலான, உச்சம்னா மேல, மேலான, அவன கீழான பிராணிகளிடத்தில் துர்நேயம் அறிய, நேன அறியறது, ஞானா சமஸ்கிருதத்துல டு நோன்னு அர்த்தம். ஞா டு நோ. துர்நேனமா அறியப்பட முடியாதவர். பூதங்களால் அவர் அறியப்பட முடியாதவர். நீங்க பூதங்களால் அறியப்பட முடியாதவர். சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாகவும் நாங்க கண்ணை திறந்து எதை பார்த்தாலும் நீங்க தான். நாங்க கண்ணை மூடி உட்கார்ந்து எந்த ஒரு அறிவை அறிந்தாலும் அதுவும் நீங்க தான். ஆனாலும் பூதேஷு துர்விக்னேயம், துர்நேயம், யாருனால அறியப்பட முடியாது? அக்ருத ஆத்மபி. ஐயோ நம்மளால அறியப்பட முடியாதே, வேதாந்த வகுப்புல வந்து உட்கார்ந்துருக்கிறமே, இறைவனே சொல்லிட்டாரே கீழான மேலான சரீரத்திலிருந்து அறியப்பட முடியாதுன்னு சொல்றாரே, டக்குன்னு போடாரு. யாருனால? அக்ருத ஆத்மபிகி. ஆத்மான இந்த இடத்துல மனம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். மனங்களால், பிகிங் போது திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஆத்மபிகி, எப்படிப்பட்ட மனங்களால்? அக்ருத, ஆக்ருத, கிரு மீன்ஸ் டு டூ, ஆக்ருத பண்படுத்தப்படாத மனம்,
அசம்ஸ்கிருத மனம் சொல்லுவோம். சம்ஸ்கிருதம்னா நன்கு பண்படுத்தப்பட்ட மனத்துக்கு பேரு சம்ஸ்கிருத மனம். அசம்ஸ்கிருத மனம் தான் அக்கிருத மனம். அக்கிருத மனத்துக்கு மீனிங் என்னது? அசம்ஸ்கிருத. அசம்ஸ்கிருதனா பக்குவப்படாத மனம். என்னங்க பக்குவப்படாத மனம் என்றால் என்ன? இந்திரிய அடக்கம், மன அடக்கம் இல்லாத மனம். உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம் இதெல்லாம் இல்லாத அக்கிருத மனம். அதற்குண்டான அதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, இந்த குணங்களை எல்லாம் you have to put effort. means to do. You must put effort to get all these qualifications. அதனாலதான் அகிருத்தங்கிற வேர்டு போடுறார். பண்படுத்துறதுங்கிறது தானா மனம் பண்பாகாது. கோயிலுக்கே போயிட்டு இருக்கிறதுனால பண்பாகாது, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பண்பாகாது. வேதாந்த வகுப்புகளை வந்து விருப்பு வெறுப்புகள் கர்மயோகம் செய்து உபாசனைகள் மூலியமாகத்தான் என்ன பண்ண முடியும்? மனம். ஏன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு தெரியணும். அந்த குவாலிஃபிகேஷன் பெறுவதற்குண்டான உபாயம் என்னன்னு இறைவன் தான் சொல்றாரு. அப்புறம் அதுக்குண்டான பலனும் அவர் தான் சொல்றாரு. சோ வேதாந்த வகுப்புகள் வந்து பண்படுத்தப்படாத மனதினால் துர்நேயம். இறைவா உன்னை அறிய எந்த பூதேஷு, நீச்சமா இருந்தாலும் சரி, உச்சமா இருந்தாலும் கீழான மேலான எந்த பூதங்களாலும் உன்னால் அறியப்படுவது இல்லை. If they are not qualified, even though they attend the Vedanta classes, if they are not qualified, துர்நேயம், அறியப்பட முடியாதவராக இறைவா நீங்க இருக்கிறீங்க. கிருஷ்ணர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க. கிருஷ்ணரை பாக்குறதுக்கு என்ன சொல்றது, ராகம் துவேஷத்திலிருந்து விடுபட்ட மனமோ, கர்மயோகம் பண்ணின மனமோ, உபாசனை பண்ணின மனமோ தேவையில்லை. கண்ணை திறந்தா கிருஷ்ணர் தெரிவார். ஏன் அவர் சொல்றாரு? கண்ணுக்கு முன்னால் கிருஷ்ணர் தெரியும் போது இவர் என்ன சொல்றாரு? உன்னை அறிவது கடினம். If the point is unqualified, it is very difficult to understand your நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறிவது நடவாத காரியம். அடுத்தது கூப்பிடுறாரு பகவன். ஏ பகவன், இறைவா, பகவன் யதார்த்தத்யேன, யதான எப்படி இருக்குதோ உன்னுடைய சொரூபம் அது மாதிரியே நிர்குண பிரம்மமாக இருக்கிற உன்னுடைய சொரூபத்தை உள்ளதை உள்ளபடி, அதான் யதா அர்த்தம்னா எப்படி, உள்ளதை உள்ளபடி உபாசதே துவாம், உன்னை உபாசிக்கிறார்களோ. இந்த இடத்துல உபாசம்னா வேதாந்த வகுப்புகளை கேட்டு, குருவிடமிருந்து கேட்டு அதை விசாரம் செய்து அறிந்த பிராமணாக, அவர்களுக்கு பேர் தான் பிராமணன் பேர். பிரம்மனை அறிந்தவர்கள் பிராமணன், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள். அவர்கள் எப்படி? ஹே பகவன், உன்னுடைய யதா, உன்னுடைய உள்ளதை உள்ளபடி உன்னுடைய சொரூபத்தை விசாரம் செய்து புரிந்து கொண்ட பிராமணர்கள், அவங்கனாலதான் அறியப்பட முடியும். மேல என்ன சொன்னாரு? மனதை கட்டுக்குள் கொண்டு வராத, மனதை பண்படுத்தாத மனதை உடையவர்களால துர்நேயம். அப்ப எல்லாத்தினாலும் அறிய முடியாதா? ஐயோ, நோ நோ நோ. யாருனால அறியப்பட முடியும்? பிராமணர்கள். யாரு அவர்? பிராமணர்கள் குவாலிபிகேஷனை பெற்று விசாரம் செய்து உபனிஷத்துக்களை குருவிடம் கற்று பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள் அறிந்து கொள்ளலாம். வெறும் குவாலிபிகேஷன் மட்டும் பத்தாது, உபாசத்தே விசாரம் தேவைங்கிறார். மேல சொன்னதுனால குவாலிபிகேஷன் மட்டும் இருந்தா போதுமா, இறைவன் பற்றிய ஞானம் நமக்கு ஏற்படும்னா ஏற்படாது. என்ன சொல்றாரு அடுத்த வேர்டு? உபாசத்தே. உபாயம் என்னங்க? உபாசத்தைன்னு சமீபே. உபாசனைங்கிற வேர்டுக்கு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சமீபேன்னு அர்த்தம். குருவின் சமீபே, வேதாந்தத்துக்கு சமீபே. சமீபேன்னா அருகில் இருந்து கற்று, சுயமாக படித்தல் அல்ல. அப்படி விசாரம் செய்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிந்து கொண்டு அவங்க பிராமணாக, அவர்கள் அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் அறிய முடியும். இப்ப யாருனால உன்னை அறிய முடியும், யாருனால உன்னை அறிய முடியாது அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து மூணாவது, ஏஷு ஏஷு ச பாவேஷு பக்தியா த்வாம் பரமஷயஹ உபாசீனாஹ பிரபத்யந்தே சம்சித்தி தத்து வதஸ்வமே. எனக்கு சொல்லுங்கிறார். வதஸ்வமே,
மே வது டு ஸ்பீக், வதஸ்வே வதஸ்வ எனக்கு டீச் பண்ணுங்க. ரெக்வஸ்ட், இது டென்ஸ் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் மே யூ, அல்லது ரெக்வஸ்டோட மே யூ டீச் மீ அப்படிங்கிற மீனிங் வரும். வதஸ்வ அந்த மூடு அது. மே யூ டீச் மீ, மேனா எனக்கு, எனக்கு வதஸ்வ மே யூ டீச் மீ. எதை டீச் பண்றது? ஏஷு ஏஷுச்ச பாவேஷு, எந்தெந்த எந்தெந்ததான் ஏஷு ஏஷு எந்தெந்த பாவங்களில், என்ன சொல்றது, வடிவங்களில், எந்தெந்த வடிவங்களில், பக்தா துவாம் எந்தெந்த வடிவங்களில், ஏஷு ஏஷுச்ச பாவேஷு பக்தா அண்டர்லைன்மெண்டர் பக்தியுடன், துவாம் உன்னை, பரமர்ஷயகா உன்னை வணங்கி, ஏஷு ஏஷுச்ச பாவேஷு எந்தெந்த வடிவங்களில், பக்தியுடன், பக்தியா மீன்ஸ் வித் பக்தின்னு அர்த்தம், பக்தியுடன், துவாம் உன்னை, பரமர்ஷயகா வணங்கி. இந்த இடத்துல பரமர்ஷயக அப்படிங்கிறது வேதாந்த மேலான விஷயத்தை விசாரணை செய்துன்னு அர்த்தம். மேலான, மேலான எதுங்க? பரம்பொருள் பிரம்ம தத்துவத்தை மர்ஷயகா விசாரம் செய்து, பக்தியுடன் என்ன இருக்கணும்? விசாரம் போயிட்டு இருக்கணும். பண்றவர்கள் உபாசீனாகா உபாசனை செய்கிற முனிவர்கள், வேதாந்தத்தை குருமுக்கேன விசாரணை செய்கிறவங்க. உங்களுக்கு பேரெல்லாம் என்ன? முனிவர்கள். அவர் அது வேர்டு முதல்ல யூஸ் பண்ணதான் நான் சொல்றேன், இங்க இல்ல, மேல அவர் சொன்னார் முனிகின்னு. ஸோ உபாசீனாகா உபாசனை செய்யும், வேதாந்த வகுப்புகளை கற்றுக்கொண்டிருக்கிற உபாசகர் பிரபத்தியத்தை அடைகிறார்கள். எப்படி இந்த வேதாந்த விசாரம் செய்து தன்னை இறைவனை உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, சம்சித்தி மேலான சித்தியை, மோட்சத்தை, அந்த ஞானத்தை பெற்று எப்படி மோட்சத்தை அடைந்தார்கள் எனக்கு அதை கூறுங்கள். சம்சித்திம்னா மோட்சம், தத்து, அதை எனக்கு தத்துவதஸ்வ அதை எனக்கு கூறுங்கள். எந்தெந்த மாதிரி உன்னை பக்தியுடன் வணங்கி விசாரம் செய்து, அந்த உபாசீனாக யாரு, அந்த விசாரம் செய்த முனிகள் அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தார்களோ அதை எனக்கு கூறுங்கள். வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு பை தட் முனி? அதான் கேட்குறாரு. அவங்க என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி, என்னென்ன மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங், எதை வச்சு புரிஞ்சுக்கு உன்னை அறிந்தார்களோ எனக்கு அதை சொல்லுங்க. வதஸ்வா மே, வரிசையா பதில் சொல்வார். ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு வருவாரு. அப்ப நம்ம விளக்க, இது கேள்வி இருக்கிற பகுதி, அதனால அடுத்தடுத்த கேள்விகள் என்னன்னு பார்த்துட்டே போலாம். அடுத்த 4வது, கூடக சரத்தி பூதாத்மா பூதான பூத பாவன நத்வாம் பஷ்யந்தி பூதானி பஷ்யந்தம் மோகிதானி தே. பூதானி, கூடக சரத்தி பூதாத்மா, ஃபர்ஸ்ட் வேர்டு பூதானி எடுத்துக்கலாம். பூதானி மோகிதானி தே, பூதானி பஷ்யந்தம் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க. பூதானி பஷ்யந்தம், நீங்கள் எல்லா பூதங்களையும் பார்க்கிறீர்கள், அறிகிறீர்கள். அடுத்த வேர்டு ந துவாம் பஷ்யந்தி, ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ். ந துவாம் பஷ்யந்தி, ஆனால் உன்னை நாங்கள் காண்பதில்லை. இறைவா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க,
ஆனா ந துவாம் பஷ்யந்தி, நான் பார்ப்பதில்லை. ஆனால் உன்னை ஜீவராசிகள் பூதானி காண்பதில்லை. ஏன்? மோகிதானி. காரணம் சொல்லுகிறார், மோகிதானி. ஏன் காண்பதில்லை? ஏன் துவாம் பஷ்யந்தி மோகிதானி தே, அவர்கள் மோகத்தில் இருப்பவர்கள், அதனால உன்னை பார்க்கறது இல்லை. இப்ப மோகம், குழப்பம். ஏன் அந்த மோகம் வந்தது? எதனோட கான்சிக்வன்ஸ்? அஜ்ஞானத்தினால் வந்ததுதான் மோகமே. அப்ப அது அஜ்ஞானம், இறைவனை பற்றிய அறிவு இல்லாததுனால அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மோகத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உன்னை காண்பதில்லை. நீ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லைன். இப்ப செகண்ட் லைன் என்ன பார்த்தோம்? நீங்க பூதானி பஷ்யந்தம், நீங்க எல்லாத்தையும் பார்க்கறீங்க. நத்வாம் பஷ்யந்தி, மற்ற ஜீவர்கள் உன்னை பார்ப்பது இல்லை. பிகாஸ் ஆஃப் மோகிதானி, எல்லாரும் மோகத்தில். மாயா என்கிற மோகினி அவதாரம் வந்து பாத்தீங்களா, அதுதான் மாயா. அந்த தத்துவம் பின்னால ஓடிட்டு இருக்கிறாங்க. பஸ்மாசுரன் யாரு பின்னால ஓடுனா? சிவபெருமான கை வச்சு அழிக்கணும்னு நினைச்ச பஸ்மாசுரன் விஷ்ணு வந்து மோகினி அவதாரமா வந்தோன்ன யாரு பின்னால ஓடுனா? அது அந்ததான் நம்மளும். எங்கும் கண்ணை விழிச்சு பார்த்தா இருப்பதனைத்து பிரம்ம தத்துவம். அதை நம்மளால பார்க்க முடிவதில்லை. ஏன்? மாயைக்கு மயங்கி இருக்கிறோம். மாயை என்பால் குணம். சத்துவ ரஜோ குணத்தில் தோன்றினால் இந்த பொருட்களில் உள்ள வேறு, அது தன்னை வேறு வேறாக காமித்துக் கொண்டிருக்கிறாள் மாயை. நம்ம அதைத்தான் பார்க்கிறோமே தவிர அதற்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்ம தத்துவத்தை எந்த பூதானியும் பார்ப்பதில்லை. கூடக சரத்தி பூதாத்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? கூடக சரத்தி ஆத்மா, பூதாத்மா. ஒவ்வொரு பூதத்திலும், ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனிலும் மனதில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். மற்ற இடத்துல நீங்க வெளிப்படுறது இல்ல. அந்த இடத்துல அறிவு சொரூபமாக நீங்கள் வெளிப்பட்டு கொண்டு, மற்ற இடத்துல இருப்பாக வெளிப்படுகிறீர்கள். நிர்குண பிரம்ம தத்துவமே ஒவ்வொரு மனதிலும், அது புல்லு பூச்சி தாவரம் விலங்கு மைக்ரோப்ஸ் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய மனதில் கூடாத்மா மறைவாக சரத்தி வெளிப்பட்டு கொண்டிருக்க அந்தராத்மாவாக. அதுக்கு பேர் அந்தராத்மான்னு பேரு. அந்த உள்ள ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கூடாது, நெகட்டிவ் தப்பான அர்த்தம். ஏன்னா அந்தராத்மா ஆத்மா உள்ள இருக்குது, வெளியில் இல்ல. இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஜீவராசி இருக்குதுன்னா அங்க ஒரு ஆத்மா இருக்குது. இன்னொரு ஜீவராசி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு ஆத்மாங்கிறது அல்ல. ஏன்னா அதுலதான் பிரச்சனையே. ஆத்மா பல, நீ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா உள்ள வருது, இந்த ஆத்மா வெளியில போகுது. ஐயையோ, அதெல்லாம் தவறு. இருப்பது ஒரே ஆத்மா, ஏகா சர்வவியாபி. அது வெளிப்படுற இடம்தான் வேறு வேறு. ஒரு பொருள் இருக்கு, அது வெளிப்பட்டு இருக்கலாம், வெளிப்படாம இருக்கலாம். வெளிப்படுற இடம்தான் மனம். அப்ப எப்படி எங்க மனம்ங்கிறது என்னது? அந்தக்கரணம். இதெல்லாம் பகிர்கரணம், கை காலலாம். இது வந்து அந்தக்கரண மனம். அதனால அந்தக்கரணமாக இருக்கிற அதில் வெளிப்படுவதால் நீ என்ன அந்தராத்மான்னு சொல்ற. அதுக்கு உள்ள வெளிப்படுறதுனா உள்ள மட்டும் இருக்குன்னு புரிஞ்சுக்க கூடாது. இருப்பது ஒரே ஆத்மா, இங்க ஒரு மனதில வெளிப்படுகிற பூதாத்மா. யாரு? நீங்க. பிரம்ம தத்துவம் ஒவ்வொரு மனதிலும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வெளியில எப்படி இருக்குது? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள் இருப்பாக வெளிப்படுது, மனதில் அறிவாக வெளிப்படுகிறது. கூடச்சரத்தி பூதாத்மா, அந்தராத்மாவாக. கூடகன மறைந்து. எப்படி இருக்கிறீங்க? மறைந்திருக்கிறீர்கள். எதனால மறைக்கப்பட்டுட்டீங்க? அஞ்ஞானம் என்கிற இருளால் மறைக்கப்பட்டிருக்கிறீர்களே தவிர உண்மையால மறைப்பதில்லை. சூரியனை மேகம் மறைக்க முடியுமா என்ன? ஆனா என்ன சொல்றான்? சூரியன் மறைஞ்சிருச்சு. அந்த சூரியனை எது மறைத்ததோ, மேகம் தானே மறைச்சது. அந்த மேகத்தை பார்க்கணும்னாலும் சூரியன் இருந்தா தான் அந்த மேகத்தை பார்க்க முடியும், இல்லையா நம்மளால பார்க்க முடியாது. கும் இருட்டு அண்ணாந்து பாருங்க, என்ன தெரியும்? சந்திரனும்ல சூரியனும்ல வச்சுக்கோங்க, மேகம்ல தெரியாது. சோ எது சூரியனை மறைக்குது நம்ம சொல்றோமோ அதனுடைய இருப்பே சூரியனால நமக்கு தெரியுது. ஓ, இந்த இடத்துல மேகம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்? மறைப்பதை போல்னு வேணா சொல்லணும். தெரிய உண்மையில் சூரியனை யாரும் மறைக்க, எந்த மேகமும் மறைக்க முடியாது. அதுபோல இந்த ஆத்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை அஞ்ஞானம் என்கின்ற இருட்டு மறைப்பதை போல்
மறைச்சிருக்கு. பூதானா பூத பாவனக கடைசி வீடு எல்லா ஜீவராசிக்குள்ளும் எடுத்துக்கணும். எங்க ஒரு ரெண்டு ஜீவராசி இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் கூடக சரத்தி. பூதானாம் பூத பாவனக சேத்தன தத்துவமாக, சேத்தனமா இருக்கிற ஜடமாக இல்லாமல் சேத்தனமாக இருக்கிறன்னு அர்த்தம். எல்லா பூதங்களுக்குள்ளும் நீங்க எப்படி வெளிப்படுறீங்க? அந்தராத்மா சேர்த்துக்கணும். அந்தராத்மாவாக நீங்க மறைந்திருக்கிற பிரம்ம தத்துவம். உன்னை நாங்கள் அறிவதில்லை, ஆனால் எங்களை நீ அறிகிறாய். ஒரு மனதிலும் வெளிப்படுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனதை ஏத்துமாறு நிக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லணும். மனசுக்குள்ள என்ன வேணா வச்சுக்கலாம், வெளியில என்ன வேணா பேசலாம். சில பேர் கண்டுபிடிக்கலாம், சில பேர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தேவதைகிட்ட போய் நிக்கிறீங்க, எனக்கு இதை குடுன்னு நீங்க கேட்கறீங்க. நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கிறது அந்த தேவதைகளுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா தேவதைகள் வெளியே நிக்கிறாங்க. ஆனா மனதுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரம்ம தத்துவ ஈஸ்வர தத்துவத்துக்கு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு தாட்டும் தெரியுமா தெரியாதா நினைச்சுக்கணும். ஒரு தாட்டும். ஏன்னா அந்த மனதில் அந்த எண்ணம் வருவதற்கு காரணமாக இருக்கிறவரு, அந்த மனதை அந்த மனதுக்கு சேத்தன தத்துவத்தை உயிரோட்டத்தை கொடுத்து அதை அறிகின்ற சக்தியை கொடுத்தவர் அவரு. அங்கேயேதான் இருக்கிறாரு. அவர் எப்படி ஏமாத்துறது? இந்த அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பான எண்ணம் வரும்போதே நம்ம புத்தி சொல்லும், என்ன நினைக்கிற, பகவான் இஸ் வாட்சிங் மீ, நினைக்காத. அப்பா இந்த புத்திக்கு நீங்க அந்த அறிவு கொடுத்துருக்கணும். அப்பதான் அந்த மனம் அதை செயல்படும். ஆமா இல்ல, புத்தி தான் சாரதி, அதுதான் சொல்லணும். அது வெல் எக்யூப்ட் வித் நாலேஜ், எந்த நாலேஜ்? சாஸ்திர ஞானத்தினுடன் இருக்கிற புத்தி தான் என்ன சொல்ல முடியும்? இந்த மனதில் தான் நம்ம வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் இறைவன், நீ இதை நினைச்சினா அவருக்கு அது தெரியும். எண்ணுவதும் பாவம், மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதும் பாவம், சின். அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் அவனால அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியுது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கர்ம பல தாத்தாவா இருக்கணும்னா எந்த இடத்துல இருக்கணும்? அவர் நம்ம உடம்புல கண்ணுன்னு காதில் இருந்தாலும் தெரியாது. மனதுக்குள்ளதான், மனதிலும் ஒரு தப்பு பண்றோங்கிறது இறைவனுக்கு எப்படிங்க தெரியுது? எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு? நீங்க அதை யோசனை பண்ணி பாருங்க. என்னோட புண்ணியத்தை பாப்பத்தை அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு. இந்த புண்ணியம் ரிட்டர்ன் உடனே எழுதியாச்சு, இந்த அதுக்குண்டான கர்ம பல தாத்தாவாக இருக்கிறாரு, மெயின்டைன் பண்றாரு அவருக்கு. அது பாருங்க, ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அக்கௌண்டையும் தனித்தனியா லேப்டாப்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா how it is possible? அதனாலதான் சொல்றது, எண்ணுவது உயர்வாக எண்ணணும், எண்ணுவது உயர்வாக. ஏன்னா அந்த இடத்துல இறைவன் இருக்காரு. அதைத்தான் அந்த பாடல் சொல்லுது. நீ எண்ணுறதையே இறைவனுக்கு தெரியும். நாம மனுஷங்கிட்ட மறைச்சுக்கலாம், தேவதை கிட்ட மறைச்சுக்கலாம். நைஸா அப்படியே வாழ என்ன சொல்லுவாங்களே, நுனி நாக்குல தேனும் பின்னால நாக்குல விஷமும் வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். எல்லா ஆட்டமும் இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிற அறிவு இருந்து அத்தான் அந்த புத்தி சொல்லும். என்னன்னு, வேண்டாம், இதெல்லாம் திங்க் பண்ணாது, மோசமான தவறான எண்ணங்கள், அதர்மமான எண்ணங்கள் வேண்டாம். அப்பதான் அந்த மனம் சுத்தமாக ஆரம்பிக்குது. நீங்க கோபப்படுறீங்க, பொறாமப்படுறீங்க, அவநம்பிக்கையா இருக்கிறீங்க, எல்லாமே இறைவனுக்கு தெரியும். இறைவனை நீங்கள் எந்த அளவுக்கு சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? வெளியிருக்கும் தெரியாது, குருக்கு தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, ஒரு வீட்டுக்கு மற்றவங்க யாருக்கும் தெரியாது. சரணாகதிங்கிற ஆட்டிடியூட், இட் இஸ் அ பாவனா, இட் இஸ் an attitude. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க டோட்டலா சரண்டர் ஆனீங்களா,
டோட்டலா நம்புறீங்களா, இல்ல கேட்டாந்தவாளா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல அதை பிரச்சனைனா மட்டும்தான் இறைவன்ட்ட போறீங்களா, இல்ல உங்களுடைய அனைத்தும் இறைவனேங்கிறது நீங்க உங்களால உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாக இதை அறியணும்னா மெனக்கிடணும். என் மனதில் இறைவன் வெளிப்பட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறத அறியறக்கு என்ன பண்ணணும்? அது பாருங்க, அறியறது வேற. நீங்க ஒரு தவறான எண்ணம் தோன்றும் போது ஆம்புலன்ஸ் வந்து உதவி செய்யணும். ஹே, என்னாத இறைவன் இங்கதான் வெளிப்பட்டு இருக்காரு, தவறான எண்ணத்தில கொண்டாந்துடாதேன்னு ஒரு அப்படியே வான் பண்ணி எப்பவுமே ஆம்புலன்ஸ்ல போக தேவையில்லைங்க. ஆம்புலன்ஸ் வெளியில நல்லா வெளியில வந்துடலாம். அப்போ அந்த வந்து நமக்கு என்ன பண்ணணும்? அந்த புத்தி தான் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், உள்ள தப்பு, இது தப்பு, இது அதர்மம், இது அதர்மம்னு சொல்லி, அப்பதான் மனதை வந்து உங்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். புத்தியினோட கட்டுக்குள் மனம் இருக்கணும். மனம் போன போக்கில் போக வேண்டாம். அதுதான் விஷயமே. அந்தராத்மாங்கிற வேர்டுக்கு நீங்க ஒரு 3 மணி நேரம் வேணாம் கிளாஸ் எடுக்கிறோம். அது எப்படி அந்தராத்மாவாக இருந்து எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு, எப்படி ஒரு ஜீவனுக்கும் அதனோட பாப்பத்தை கழிக்கிறது, புண்ணியத்தை கழிச்சு அதை எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன்ங்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கடையில அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னா, அந்த ஏப்ரல் மாசம் புது கணக்கு போட்டு சப்மிட் பண்றதுன்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா? பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இயர் எண்டிங் க்ளோசிங். நீங்க பாருங்க, ஒரு நாள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதும் ஃபார் இயர் எண்டிங் தான். அந்த இயர் எண்டிங்க்கு நம்ம ஆடிட்டர்ட்ட கணக்கு கொடுக்கணுங்கிற அதுதான் கோல். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? டெய்லிக்கு பிசினஸ் முடிஞ்சன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. 4 நாளுக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா என்னென்ன டிரான்சாக்சன் நடந்தது. அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிறது எதற்கு? வாட்ஸ் த கோல்? அக்கௌண்ட் பண்றது எனக்கு பிடிக்குன்னா உட்காந்து அந்த ஓனர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஓனருக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுல பிடிக்காது. அது ஒரு கஷ்டமான வேலை. எதுக்காக பண்றாங்க? எஸ், அந்த இயர் எண்டிங் க்ளோசிங், அது இந்த டைமா இருக்குன்னா சொல்றேன், அதுக்காகத்தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. இப்ப இறைவன் எதுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு? ஒரு அர்த்தம் இருக்கணும்ல அவருக்கும். எதுக்கு மெயின்டைன் பண்றாரு என்றால், நீங்க வாட்டுக்கு புண்ணிய பாப்பத்தை பொறி மாதிரி இறச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கர்மத்துக்கும் புண்ணியம் பாப்பம். அவர் அதை அப்படியே டேலி பார்த்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? டேலி பண்றது. அந்த டேலி பண்றது எதுக்குன்னா, எப்படியாவது இவனை பிரம்ம ஞானத்தை பெற செய்து பிறவியில்லா மரணமில்லா பெருவாழ்வு சம்சாரத்திலிருந்து இவனை விடுவிக்கணுங்கிறக்காகத்தான். எந்த அக்கௌண்ட் பெருசா இருக்குது, பாப்பம் அதிகமா இருக்குதா, உடனே இந்த ஒரு சரீரத்தை கொடுத்து போய் கழிச்சுட்டு வா, ஓடு கொடுக்கிறார். புண்ணியம் அதிகமா இருக்கா, போ ஏன்னா புண்ணிய பாப்ப ரெண்டையும் நியூட்ரலைஸ் பண்ணித்தான் மனித சரீரம் எடுக்க முடியும். அந்த மனித சரீரம் எடுத்தா தான் நீங்க ஞானத்தை பெற முடியும். அந்த மனித சரீரத்தை பெறுவதற்காகத்தான் அவர் அக்கௌண்ட் டேலி பண்றாரு. எப்படியாவது பாபத்தை கழிக்கணும், அடுத்து புண்ணியம் அதிகமா போனா அதையும் கழிச்சு 50-50 கொண்டாந்து ஏன்னா மனித சரீரத்தில் தான் அவன் ஞானத்தை பெற்று சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். இறைவனுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஜீவனையும் சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவர் முயற்சி செய்துட்டு இருக்கார். ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னா, நீங்க வச்சிருக்கிற பாபத்தை கொடுத்து கழிச்சாத்தான் அது அக்கௌண்ட்ல குறையும். சோ எந்த ஜீவனாக இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் அபோர்டு பரந்தாமம், மோட்சம். அதுதான் அனைத்து. அது இன்னைக்கு வரலாம், இந்த ஜென்மத்துல வரலாம், அடுத்த ஜென்மத்துல வரலாம், இல்ல 10 ஜென்மம் கழிச்சு வரலாம். பட் நம்மளுடைய டிராவல் அல்டிமேட் மோட்சம். அதுக்குதான் இறைவன் என்ன பண்ணிட்டே இருக்காரு? கர்ம பல தாத்தாவாக இருந்து புண்ணியத்தையும் கொடுக்கிறாரு. கலீடா அதுக்குண்டார உலகத்தை வேற படைச்சிட்டாரு. ஏன்னா உலகம் இல்லாம எப்படி வெறும் புண்ணிய பாபத்தை வச்சுட்டு எண்ணத்தை எப்படி கழிக்கிறது? ஒரு உலகத்தை படைத்ததே. இந்த உலகத்தை இறைவன் படைத்திருப்பதும் சரி, இந்த சரீரத்தை எனக்கு இறைவன் கொடுத்ததும் சரி, மோட்சத்திற்காக மட்டும்தான். மோட்சத்துக்காக மட்டும்தான் இறைவன் இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கார். மனித சரீரத்தை எடுத்து எப்படியாவது நீ மோட்சத்தை பெற்று பிறவியில்லா அதாவது இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த பிறவி சக்கத்திலிருந்து விடுபற்றாண்ட இந்த சரீரத்தை கொடுத்தது. சொத்தர்மத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் முதல் கடமை, இறைவன் கொடுத்த கடமை, நீ மோட்சத்தை பெற்று. It's a duty of every human being, not animals, not birds. ஒன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு இறைவன் நம்ம கடமைன்னு எனக்கு இப்ப காலை எழுந்து வரோம், வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் செய்யற கடமை இதுலயே ஒழிச்சிட்டு இருக்குமே. இறைவன் எனக்கு என்ன கடமையை கொடுத்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு? மோட்சத்தை பெறுவது. இது சாய்ஸ் எல்லாம் இல்லைங்க, சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் வேணா சொல்லலாம். மோட்சத்தை பெறுவது என்பது சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். பெற்றுத்தான் ஆகணும், பெறுவதற்காகத்தான் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இல்ல 99.999 பீப்புள் இதுக்கு வள்ளிங்கிறதுக்காக இது இல்லைன்னு ஆயிராது.
ஒரு 0.001% ஆஃப் த பீப்புள் இதுக்குள்ள வந்திருக்காங்கிறக்காக இது உண்மையின் பொய்யின் ஆயிராது. மெஜாரிட்டிங்கெல்லாம் we are not doing politics. ஏன்னா பாலிடிக்ஸ் தான் மெஜாரிட்டி வேணும். வேதாந்தத்துக்குலாம் மெஜாரிட்டி தேவையில்லை, புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வரல அப்படிங்கிறதுல இதுதான் கருத்து. மனித சரீரம் இறைவன் கொடுத்ததும் சரி, நமக்கு நம்மளை அந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கணுங்கிறக்காகத்தான் நம்மளை புல்லா பறக்க வைக்கிறாரு, கூடா பறக்க வைக்கிறாரு, மிருகமா பறக்க வைக்கிறாரு, பறவையா பறக்க வைக்கிறாரு, மனிதனாக பறக்க வைக்கிறாரு. இந்த மனித சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் அடுத்தது புல்லா பூடா பறக்க வச்சு திருப்பி மனித சரீரத்தை எடுப்பதற்குண்டான அந்த பேலன்ஸ் டேலிக்காகத்தான் அவர் எல்லா சரீரத்தையும் நமக்கு கொடுக்கிறார். சோ இது என்னுடைய முதல் கடமைன்னு தெரியும். அடுத்தது 5வது ஸ்லோகம். யா காச்ச பூமௌ திவி வைரசாயாம் விபூதயக திக்ஷு மகாவிபூதே தாகாமக்யம் ஆக்யாஹி அனுபாவிதாக தே நமாமி தே தீர்த்த பத அங்கிரிபத்யம் பத்மம். தாமரை பாதங்களை வணங்குறேன்னு சொல்றாரு. யாகா மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். யாகா எவை எவை பூமௌனா இந்த மண்ணுலகம், யாகா காகா எவை எவை சேங்கிறது மேல, சேங்கிறது பூமௌ ச திவே அந்த இடத்துல வரும். இந்த மண்ணுலகத்திலும், இந்த சேங்கிறது அண்டு, மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் வை ரசாயாம் பாதாள உலகம், 3 உலகத்தை சொல்றார். பூமௌனா மண்ணுலகம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் பூமி. அது சப்தமி வரும்போதா பூமௌன்னு வருது, பூமி. அப்புறம் திவி, திவினா விண்ணுலகம். அதாவது இந்த பூமிக்கு மேல இருக்கிற மொத்தம் 7 + 7 7 + 7 தான் 14 லோகாஸ். அதை 14 பிரிக்கிறாரு. இப்போ அந்த 14 7 அப்ல வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னு எது, பூமி. அதுக்கு மேல இருக்கிறது 6, அதுக்கு பேர் விண்ணுலகம்னு பேரு. இது பூமி, இதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் அந்த 6 உலகத்துக்கு பேரு விண்ணுலகம்னு பேரு. இந்த பூமிக்கு கீழ் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் பாதாள உலகம்னு பேரு. புண்ணியம் செஞ்சவங்க மேல போவாங்க கழிக்கிறதுக்கு, பாப்பத்தை செஞ்சவங்க கீழோக்கம் போவாங்க ஆஃப்டர் டெத். ரசாயம்னா பாதாள உலகம், தல ரச பாதாளம் வரும். அத்தல வித்தல பாதாள ரசாத்தல இதெல்லாம் நேம் ஆஃப் பாதாள கீழுலகம். மேல பாத்தீங்கன்னா புவக சுவக மகக தபக அதெல்லாம் மேலுலகம். 7 அப் 7 டவுன். பூமிங்கிறது நடுவில் இருக்கிறது. அதான் 3 சொல்லிட்டார், இப்ப கவர் பண்ணிட்டாரு. பூமி, மண்ணுலகம், விண்ணுலகம் அந்த 6, அப்புறம் ரசாயா. ரசாயம்னா கீழே, வைனா இண்டீடு உண்மையில் அர்த்தம். விபூதயகா உத்தவன் கூறாரு, இந்த 3 உலகத்திலும் விபூதிகளை கூறுங்கள். திக்ஷு, திக்ஷுனா 8 திசைகள். மகாவிபூதயக, மகாவிபூதயக மகாவிபூதே பெரிய விபூதியை உடையவரே. உன்னுடைய விபூதி இந்த மண்ணுலகத்தில் மட்டும் இல்லப்பா, மேலுலகம் கீழுலகத்து எல்லாமே என்னதான் உன்னுடைய விபூதி. 8 திசைகளில் உள்ள உன்னுடைய விபூதியை கூறுங்கள். விபூதினா என்ன? மகிமா. விபூதினா மகிமான அர்த்தம். உங்களுடைய மகிமையை கூறுங்கள். பெரிய விபூதியை உடையவரே, மேலோக்கம் கீழோக்கம் எல்லாத்திலும் விபூதியை உடையவரே, உன்னுடைய விபூதியை மகிமையை உங்களுடைய மகிமையை கூறுங்கள். தாகா விபூதி யோகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவர் உத்தவன் தான். எனக்கு இந்த சாப்டர் விபூதி யோகமாக அமைந்ததுக்கு காரணம் உத்தவன் தான். போன சாப்டர் சித்திகளுக்கு உண்டான காரணமாக அமைந்ததும் உத்தவன் தான். எல்லா சித்தி கூறுன்னு கேட்டாரு, அவரு அந்த சாப்டர் ஃபுல்லா சித்திகளை கூறிட்டார், உபாசனையினுடைய சித்திகள். அடுத்து இந்த சாப்டர் என்ன கேட்கிறாரு, விபூதி பத்துக்கு சொல்லுங்க.
பகவானே கிருஷ்ணா எனக்கு உங்களுடைய மகிமையை பத்தி சொல்லுங்க. பியூட்டிஃபுல் சாப்டர். இதேதான் பகவத்கீதையில இருக்கும். 2 கோரிலேட் ஆகும். ஏன்னா சித்திகளை பத்தி போன சாப்டர் படிச்சேன் பாத்தீங்களா, சித்திகளை பத்தி இங்க படிக்கிறேன் பாத்தீங்களா, அது பகவத்கீதையில சொல்லல பகவான். ஒரு சித்தியை பத்தி கூட சொல்லல. உபாசனை பத்தி சொன்னாரே தவிர உபாசனுடைய பலனை பத்தி அவர் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல கிடையாது பகவத்கீதையில. ஆனா இங்கு அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வராது, பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அதே விபூதி யோகத்தையும் அவர் இங்க சொல்றாரு. இதுதான் இதனாலதான் பகவத்கீதைங்கிறது ஈக்குவல் டு உத்தவ கீதையும் பகவத்கீதையும் சமம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இங்க இருக்கும். உண்மையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை விட அதிகமாக உத்தவ கீதையில் இருக்கிறது. ஆனா ஏங்க பகவத்கீதையால ஃபேமஸ் அப்படின்னா, இது கம்ப்ளீட் பண்ணோம்னா 400 கிளாஸ் வேணும். வெரி லாங் டெக்ஸ்ட். அதனால பகவத்கீதை தான் நம்ம சீக்கிரம் படிக்க முடியும். வேற 18 அத்தியாயம் அது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறக்காக நம்ம அதை படிக்கிறோம். 2 என்னதான் ஈக்குவல். தாகா அவைகளை மக்கியம் எனக்கு ஆக்கியாகி கூறுங்கள். உங்களுடைய மகிமை மேலுலகத்தில் கீழுலகத்தில் இந்த மண்ணுலகில் என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவைகளை எனக்கு தாகா அவைகளை மக்கியம் எனக்கு கூறுங்கள். ஆக்கியாகி கூறுங்கள். அது எப்படி சொல்லணும், அனுபவித்தா விளக்கமா கூறணும். ஏனாதானு சொல்லிடாதீங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணெல்லாம் விளக்கமாக அனுபவித்தாக நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல இன் டீட்டெயில் சொல்லுங்க. அடுத்தது தே நமாமி உங்களை நான் வணங்குகிறேன். நமாமி எப்படிப்பட்ட மனதுடன் வழங்குகிறேன், தீர்த்த தீர்த்த. நான் நமாமி யார வணங்குறேன், தீர்த்த தூய்மைப்படுத்தப்பட்ட பத்ம அங்கிரி பத்மம் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடைய உங்களை வணங்குகிறேன். அப்ப பத்ம பாதம் தாமரை போன்ற பாதங்களை உடைய உங்களை வணங்குகிறேன் போது சகுண பிரம்மம் குணத்துடன் கூடிய பிரம்ம தத்துவமாக கிருஷ்ணராக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களை நான் வணங்குகிறேன். ஏன்னா டீச் பண்ண போறது சகுண பிரம்மம் தான் டீச் பண்ண முடியும், நிர்குண பிரம்மம் டீச் பண்ண முடியாது. நைஸா என்னன்ட்டாரு, அப்படிப்பட்ட சகுண பிரம்மத்தை வணங்குகிறேன். எப்படி வெளிப்பட்டு இருக்கீங்க, தாமரை மலர் போன்ற பாதங்களை உடைய சாஃப்ட் மலர்களை உடைய உங்களை நான் வணங்குகிறேன். சோ மக்கியம் எனக்கு கூறுங்கள், விளக்கமாக எனக்கு கூறுங்கள். அது அந்த செகண்ட் குவார்டருடைய மீனிங். தே நமா உன் தாமரை போன்ற பாதங்களை நான் வணங்கி நிற்கிறேன், நீங்க எனக்கு உங்களுடைய விபூதிகளை கூறுங்கள். எங்கெங்க இருக்கிற விபூதி, இந்த உலகம் மேலுலகம் கீழுலகம், அதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல என்னென்ன விபூதி இருக்கோ எனக்கு அதை கூறுங்கள் என்பதோடு உத்தவனுடைய கொஸ்டின் கேட்டுட்டு சிஷ்யன் நின்ட்டார். அதுக்கப்புறம் யார் ஆரம்பிப்பா, பகவான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். முதல்ல சிஷ்யர்கள் கேள்வி கேட்கும்போது விட்டுறணும். இதெல்லாம் இதனுடைய சைக்காலஜி பாயிண்ட் நம்ம பாக்குறோம். நடுவில் இன்டர்பிரட் பண்ணிட்டு இத்தனை கேள்வி ஒட்டுக்கா வெயிட் நாங்களும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2-3 கேள்வி கேட்டுருவீங்க, ஏன்னா எங்களுக்குலாம் புரியாது. வெயிட் ஒரு கேள்வியை கேளு. அது கிருஷ்ணரா இருக்கிறதுனால 10 கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு எல்லாத்தையும் பொறுமையா பதில் சொல்லக்கூடாது. இந்த சரியத்தை இருந்து நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்ல, எத்தனை கேள்வி கேட்டாலும் அப்படியே பொறுமையா இருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு அவர் அப்படியே அழகா விபூதி பத்தி கூறிட்டு போவாரு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரீடிங் மட்டும் பண்றேன். ஸ்ரீ பகவான் வாச்ச ஆரம்பிக்கிறார் டீச்சிங் இந்த இடத்துல தான். ஏவம் ஏதத் அகம் பிருஷ்டஹ பிரஷ்னஹ பிரஷ்னவிதாம் வரஹ யுத்சுனா வினசனே சபத்னைஹி அர்ஜுனனேனவை. ஆட அர்ஜுனன் இதேதானே கேட்டான். எப்ப கேட்டான், எங்க கேட்டான்னு தெரியுமா, அதெல்லாம் விளக்க போற அழகா. இதே கேள்விதான் அவனும் கேட்டான், அவனுக்கு இதே உபதேசம் தான் செஞ்சேன். அதத்தான் நீ அதே கேள்வியை கேட்கிற, நான் உனக்கு சொல்றேன். அர்ஜுனுடைய அப்புறம் அர்ஜுனுடைய மனோநிலையில என்ன இருந்தது. ஏன்னா இது உத்தவ கீதை எப்ப நடக்குது, கிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்சு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்ப உத்தவன் அழுவான், ஐயோ என்னையும் கூட்டிட்டு போங்க போது அவனுக்கு சொன்ன உபதேசம்.
அப்ப பகவத்கீதைங்கிறது அவரு யுத்த காலத்தில் அர்ஜுனுக்கு சொன்னது பகவத்கீதைங்கிறது முன்னாலே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உபதேசம் தான் உத்தவ கீதை. அப்போ இங்க என்ன சொல்றாரு, கோட் பண்றாரு, அட அதே கேள்வியை கேட்கறியே அப்படின்னு சொல்லி திருப்பி அங்கேயே சொல்லிட்டு போய் படிச்சுக்கோ, அந்த கிளாஸ் அந்த நெட்ல இருக்குது போய் படிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லு. நெட் யூடியூப்ல இது பண்ணிட்டேன், நீ போய் அதை போய் படிச்சுக்கோ, சும்மா சும்மா நெய்ங்காத, எனக்கு வேலை இருக்கு, நான் போற வேற டைம் வந்துச்சு, சும்மா நோய் நோய் எத்தனை பேத்துக்கு சொல்ல பாத்தீங்களா. உட்கார வச்சு மறுபடியும் இதுதான் குரு லட்சணம். இதுதான் குரு லட்சணம். எப்போ ஸ்டூடெண்ட் என்ன டவுட் கேட்கறாங்களோ அப்படி விளக்க தெரியும். சுவாமிஜி சொல்வார், கேள்வி கேட்டோன்ன நாளை வகுப்பில் விளக்கம் தருகிறேன், எனக்கு ரெஃபர் பண்ணணுமே, மண்டையில பதில் எழுதி வச்சுங்க. என்ன நீங்க ஒரு கேள்வி கேட்டுறீங்க, என் மண்டைக்குள்ள பதில் எழுதி வச்சுங்க, என்ன பண்ணி ஆகணும், நாளை வகுப்பில் விளக்கமாக தருகிறேன் அப்படின்ட்டு புக்கை மூடி வச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சு நீ ஓடி போய் எந்த புக்கில் இந்த கேள்வி இருக்கு, பதில் எங்க தர, அப்படி இருக்கவங்கள குருவே கிடையாது. அப்படி ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ல தெரியணும் கேட்டோன்னு. அப்ப அந்த அளவுக்கு விஷயங்கள் உள்ள போய் அது அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா வருதுன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டத்தினால மட்டும்தான் முடியும். எப்ப பாரு புக்கை ரெஃபர் பண்ணி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டாலும் எங்கதான் ஓடணும். அப்ப உங்களுக்கு என்ன தோணும், என்னடா இவங்களே 2 நாள் நீங்க போய் சமாளிக்க போய் சொல்லி சமாளிக்கலாங்க, என்னன்னு நான் வந்து அவங்க நாளைக்கு சொல்றேங்கிறது ஏதோ அவங்களுக்கு ஏதோ நீங்க ஏத்துக்கலாம். ஒரு கேள்விக்கு அல்லது 10 கேள்விக்கு ஒரு கேள்வி நான் வந்து நாளைக்கு பதில் சொல்றேன், புக் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு என்ன டவுட் வரும், இதுக்கே இன்னும் ஒன்னும் உருப்படியே தெரியலையாட்டு இருக்குது, உன்ன போய் புக் எடுத்துட்டு வர்றாங்க, இதுகிட்ட படிச்சு நாம எப்படி உருப்படியாக போறோம்னு நினைச்சிட்டீங்கன்னா வகுப்புக்கு வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழுவிட்டு போயிடும். அதுக்கு அந்த அவர்ஷன் வர்றதுக்கு குரு வந்து காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ள வர்றதே கஷ்டம், வந்தவங்களை என்ன பண்ணிக்க கூடாது. அதனாலதான் நினைச்சோன்னு போர்டு போடாதீங்க பாரு சுவாமிஜி, தெளிவில்லாமல் போர்டு போடாதீங்க, நான் சொல்லி கொடுக்குறேங்கிற போர்டு போட்டாதீங்க. ஏன்னா நீங்க கட்டதும் இல்லாம சொசைட்டி ஒரு 10 பேரை கெடுத்து விட்டுருவீங்க. இது வேதாந்தங்கிறது வேலைக்காவாது, அது அவங்க போய் இன்னொரு 10 பேத்துக்கிட்ட. சோ மேக்சிமம் பீப்புள் வந்து வேதாந்தத்துக்குள்ள கொண்டு வரக்குண்டான முயற்சி தான் குரு செய்யணுமே தவிர வேதாந்தத்துட்டு வெளியில போறக்குண்டான வேலையோ தம்முடைய வாழ்வாதாரத்துக்காக இதை சொல்லி கொடுக்கறதையோ கையில் எடுக்க கூடாது. அதத்தான் கிருஷ்ணருக்கு ப்ரூவ் பண்றாரு. எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த கேள்விக்கு முதல்ல வந்து விபூதியை பத்தி கேட்டாலும் ஓகே, அதுக்கு முன்னால சித்திகளை பத்தி கேட்கறியா ஓகே, என்ன கேள்வி கேளு நான் சொல்றேன். தட் இஸ் குரு லட்சணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.